ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட விஷயம்தான், அதிகமாக பார்த்த ஒரு விஷயம்தான். இதில் வந்து நம்ம என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த சில டிசப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில ஃபெயிலியர்ஸ், இதையெல்லாம் நம்ம வந்து நினச்சி நம்ம வந்து சில இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி பண்ணியிருந்தா கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இந்த விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் அந்த அன்னைக்கு அப்படி நடந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல ஒரு சக்சஸை பார்த்துருப்பீங்க. ஓகே, அதனால அந்த மாதிரியான ஒரு ஃபெயில்டான ஒரு விஷயத்தையோ அல்லது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயத்தையோ நீங்க வந்து நினைச்சு இந்த நிமிஷத்துல அதை ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து கதை கிடையாது, உண்மையா நடந்த ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து கிளீனிங் ஒர்க் பண்றவர், அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்றாரு. அவரை வந்து அந்த இன்டர்வியூ அன்னைக்கு வர சொல்றாங்க, அவரை வந்து கிளீன் பண்ணி காட்ட சொல்றாங்க. அவர் பெர்ஃபெக்டா, அவருடைய வேலை வந்து கிளீனிங் தான். ஸோ அந்த வேலையை வந்து அவர் ரொம்ப கிளீனா பண்ணி காமிச்சிடுறாரு. அடுத்தது ஒரு சின்ன இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுலயும் அவர் வந்து கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இமெயில் ஐடி கேட்கறாங்க அவர்கிட்ட இமெயில் ஐடி இல்லை. இமெயில் ஐடினா என்னன்னு கூட அவருக்கு தெரியல. அப்ப அந்த கம்பெனி வந்து, ஒரு ஐடி கம்பெனில கிளீனிங் ஒர்க்குக்கு வரீங்க, ஒரு இமெயில் ஐடி இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு அவருக்கு அந்த நிமிஷம் அந்த வேலையை வந்து அவங்க கொடுக்கல. அவர் வந்து அந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுறாரு. ஃபெயில் ஆகி வெளியில வந்தவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. என்னன்னா, ஒரு இமெயில் ஐடி இல்லாம நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ தன்னுடைய கையில இருந்த கொஞ்சம் காசுல அவர் வந்து கொஞ்சம் வெங்காயம் வாங்குறாரு ஒரு கடையில இருந்து. அந்த வெங்காயத்தை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல போய் அந்த வெங்காயத்தை வந்து அவர் சேல் பண்றாரு. அவருக்கு போட்ட காசை விட ஒரு 5% அவருக்கு வந்து அதுல லாபம் வருது. உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த காசை வச்சு திருப்பியும் வெங்காயம் வாங்கி திருப்பியும் சேல் பண்றாரு. இதே மாதிரி அவரு சேல் பண்ணி ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் இல்ல சில வருஷங்கள்ல பார்த்தா அவர் வந்து அந்த வெங்காயத்திலேயே ஒரு பெரிய வெங்காய வியாபாரியா அவர் வந்து மாறிடுறாரு. அப்படி வெங்காய வியாபாரியா மாறினதுக்கு அப்புறமா ஒரு நம்ம ஆடிட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வரும்ல, இன்கம் டேக்ஸ் ஆடிட்டிங், இல்ல ஒரு யாரையோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், அவரை வந்து பார்த்து பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு இமெயில் ஐடி வேணும், உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த வெங்காய வியாபாரி சொல்றாரு, என்கிட்ட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பெரிய வியாபாரியா இருந்துட்டு உங்ககிட்ட வந்து இமெயில் ஐடி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டர் கேட்கும்போது இவர் திருப்பி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு இமெயில் ஐடியை நான் முன்னாடியே வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வியாபாரி ஆயிருக்க மாட்டேன், ஏதோ ஒரு கம்பெனியில நான் வந்து கூட்டி தொடச்சிட்டு இருந்திருப்பேன், அன்னைக்கு என் கையில இந்த இமெயில் ஐடி இல்லாததுனாலதான் இன்னைக்கு நான் வியாபாரி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல நம்ம இழந்த சில விஷயங்களோ அல்லது நான் வந்து ஃபெயிலியர் ஆன சில விஷயங்களோ வந்து நமக்கு அது ஃபெயிலியர் அப்படின்னே நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து நம்மளுடைய சக்சஸோடைய ஒன் ஆஃப் த ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் அது இருந்திருக்கும். ஸோ இந்த செகண்ட்ல இருந்து உங்களுடைய லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிருக்கலாம், இல்லை இதை இப்படி மாத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அது நடந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க சக்சஸா இருக்கீங்க அப்படின்றத நீங்க நம்புங்க, பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.